திரு ராமசீனிவாசன், பிரதமர் உத்தரவாதம் தரணும், இன்னும் 30 வருஷத்துக்கு இதுல எந்த ஆல்டரும் பண்ண மாட்டோம், தமிழ்நாட்டுக்குரிய பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் அப்படியே தொடரும் என்கிற உத்தரவாதம் தரணுன்றது தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய கோரிக்கை. உங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில கட்சிகள் தொடங்கி பலரும் இந்த கருத்தை வலியுறுத்தி ஒரு குரல்ல பேசுனதை பார்ப்பீங்க. அவங்களோடது வந்து ஒரு ஜென்யூனான கன்சர்ன் அப்படின்னு பார்க்கறதுக்கு பிஜேபி தவறுகிறதா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, திரு பீட்டர் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு தேசிய கட்சியாக எந்த கட்சியில் வேணா ஒருத்தர் இருக்கலாம். ஒரு காலத்தில் காங்கிரஸ், இப்போது பிஜேபி இருந்தாலும் ஒரு மாநில நலன், மாநில உரிமை அப்படின்னு வருகிற போது அகில இந்திய தலைமையிடமே போய் எங்க மாநிலத்துக்கு பாதகம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு மாநில நலன் சார்ந்து கேட்கணும். அப்படி கேட்காமல் ஒரு முரண்பாடான நிலைப்பாட்டை தமிழ்நாடு பிஜேபி இப்போ எடுக்குது அப்படின்னு திரு பீட்டர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இந்த இரண்டுக்கும் உங்களுடைய கருத்து? இல்லை, இப்போ முதல்ல பீட்டரன் அவர்களுக்கு வணக்கம். நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ நடந்து கொண்டிருப்பது அரசியல் சாசனமா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்த நினைப்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அமல்படுத்துறது தானே. அவர் நல்லா தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 82, 330 இவையெல்லாம் வலியுறுத்தி சொல்கிற ஒரு விஷயம் டீலிமிட்டேஷன். இன்னும் சொல்ல போனால் டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணும்னு அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. டீலிமிட்டேஷன் கமிஷனில் யாரெல்லாம் இருக்கணுன்றதையும் அரசமைப்பு தான் வழிவகுத்திருக்கிறது. அதை பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஆளும் கட்சியோ முடிவு செய்ய முடியாது. அதில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்றோரோ பணியில் உள்ளவரோ இருக்கணும், எலெக்ஷன் கமிஷனர் இருக்கணும், இப்படி அது வரையறை செஞ்சிருக்கு. இதை ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறமும் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கோம். 1951, 61, 1961 நம்ம நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 522 தான். 1971 தான் அது 543 ஆச்சு. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் தான் 76 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணாங்க. அப்போ எமர்ஜென்சி. திரும்ப ஐயா வாஜ்பாய் அவர்கள் காலத்திலையும் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணுன்னா இது இந்த அரசமைப்பு விதி இருப்பதற்கான அவசியம் என்ன? ஒன்ஸ் ஃபார் ஆல் எடுத்து விடணும்னு நீங்கள் காங்கிரஸில் கோரிக்கை வைங்க, நாம் எல்லாரும் ஒத்துக்கிட்டா அதை எடுத்து விட்டலாம். இனிமேல் டீலிமிட்டேஷனே வேண்டாம். மக்கள் தொகை என்னவா இருந்தாலும் ஒரு எம்பியினுடைய தொகுதி என்னவோ அதுதான் அவருக்கு. அதில் 50 லட்சம் மக்கள் தொகையோ 5 லட்சம் மக்கள் தொகையோ அதோடு நிறுத்திக்கொள்ளலாம் முடிவு பண்ணணும். இன்றைக்கி வந்து தொகுதிகள் பெருசாகி கொண்டிருக்கு. நகரமயமாக்கல்ல நாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தொகுதிகள், சில தொகுதிகள் வீக்கி வெடிச்சிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி தென் சென்னை தொகுதிகளுடைய வாக்காளர் எண்ணிக்கைக்கும் கிராமப்புறங்கள் தொகுதிகளுடைய வாக்காளர் எண்ணிக்கை சம்பந்தமே இல்லை. அவ்வளவு அதிகமான தொகுதிகள் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் முன்னால இல்லை, 40-50 வருஷத்துக்கு முன்னால இல்லாத ஒரு பொது ட்ரெண்ட் இது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 40 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்காங்க. இல்ல, ஒரு பாயிண்ட் சார், கடைசியாக தொகுதிகளை மறுவரையறை செய்து இப்போ கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு தொகுதி இருந்தது, அது திருப்பூர்னு மாற்றினாங்க. கும்பகோணம்னு ஒரு தொகுதி இருந்தது, அது இல்லாமல் போனது. ஸ்ரீபெரும்புதூர்னு புது தொகுதி உருவானது. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை சமமாக எடுத்துக்கொண்டு மொத்த வாக்காளர்களை 39ஆக வகுத்து அந்த அடிப்படையில் தான் கடைசி டீலிமிட்டேஷன் நடந்து முடிந்தது. நீங்கள் சொல்கிற 61 சென்சஸ்லேருந்து 71 சென்சஸ் போகிற போது தமிழ்நாட்டுக்கு அப்போதே பிரதிநிதித்துவம் குறைந்தது 2 அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இருக்குது. இந்த நம்பரை நீங்கள் சொல்கிற இது ஒரு அர்பனைசேஷன் ஆகிற நேரத்தில் ஒரு பகுதி வீங்கியும் ஒரு பகுதிக்கு பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிற ஒரு தோற்றம் வருதுன்னா இருக்கிற எண்ணிக்கையை அப்படியே வைத்துக்கொண்டு அதை வந்து மாற்ற முடியாதா? இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு வட இந்தியாவில் வந்து அதிக எம்பிக்கள் வந்துடக்கூடிய நிலைமை வந்துருன்றது தானே இவங்க சொல்கிற அச்சம். குணா, நீங்கள் கேள்வி கேட்குறது பிஜேபி இல்லை, அது தெரிஞ்சுங்க முதல்ல. நீங்கள் கேள்வி கேட்குறது இந்தியன் கான்ஸ்டியூஷனை கேள்வி கேட்குறீங்க. நான் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு சென்சஸுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் செய்யப்பட வேண்டும் கான்ஸ்டியூஷன் சொல்லுது, அரசமைப்பு சொல்கிறது. அந்த டீலிமிட்டேஷன் செய்வதற்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று அரசமைப்பு சொல்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனை பிரதிநிதிகள் என்பதை அரசமைப்பு 2011 வரலையும் சென்சஸ் நடந்துகிட்டே இருக்கு சார். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு நடக்குது. கொரோனான்ற காரணத்தில் இந்த 21 சென்சஸ் நடக்கல. ஆனால் திரு வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூஷன் சொன்னாலும் கூட அரசியல் சட்டத்தை திருத்தி 25 வருஷம் அதை ஃப்ரீசரில் வச்சிருந்தாங்கல்ல, சேஞ்சே பண்ணாம. டீலிமிட்டேஷன் நடக்கவே இல்லையே 25 வருஷமா. அப்ப நீங்க எட்டர்னல் ஃப்ரீசர்ல வைக்க சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா, 30 வருஷம் இன்னும் வைங்கன்னு சொல்றாங்க. ஒரு பேலன்ஸ் வரணும்னு சொல்றாங்க. கேக்குறாங்க பெர்மனன்ட் ஃப்ரீசர் இல்ல பெர்மனன்ட் ஃப்ரீசர்ல வச்சிரணுமா? இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடா? தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சி கூட்டத்தோட நிலைப்பாடு. எப்பவுமே டீலிமிட்டேஷன் பத்தி பேசக்கூடாது.
நான் கேட்கறது பீட்டர் அவர்களை காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்க? ஆல் இந்தியா காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு ஒரு நிமிஷம், ஆல் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்ன? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். நேற்றுக்கு வந்து ஆல் இந்தியா காங்கிரஸ் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, புதிய கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து கலந்துக்கிட்டு அந்த மீட்டிங்ல போட்டது 30 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் கூடாது, ஃப்ரீஸ் பண்ணுன்றதான். ஒரே நொடி திரு பீட்டர் குறுக்கிடுறாங்க. சார் உங்களை நோக்கி பாயிண்டடான क्वेश्चन, காங்கிரஸ் இதை ஏற்கிறதான்னு கேட்கிறேன். அதான் இல்ல, அதான் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் தம்பி, நான் வந்து டீலிமிட்டேஷன் வேண்டாங்கிறது எங்களுடைய ஸ்டாண்ட் இல்லை. நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற நம்பரை வந்து ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறது ரெண்டும் டிஃபரண்ட் இஷ்யூ. அதான் என்ன சொல்றேன், நீங்க ஜனத்தொகைக்கு தகுந்தாற் போல பாராளுமன்ற தொகுதிகளை மாற்றி அமைப்பதோ அது வந்து டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் அது பாட்டும் நடக்கலாம். நம்ம எடுக்கிற கொள்கை முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸை வந்து இன்னும் 25 ஆண்டு, நான் அதை தான் சொல்றேன். இப்போ ஸ்டார்டட் நெகட்டிவ் growth. இப்போ அந்த பாப்புலர்ஸ் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் கூட அடுத்த 2-3 ஆண்டுகளில் நெகட்டிவ் growthக்குள்ள போயிருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னும் 30 வருஷம் கழிச்சா ஜனத்தொகை வந்து 120 கோடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை வந்து குறைப்பீங்களா? அதுக்காகத்தான் சொல்றேன், இது கான்ஸ்டன்ட். பாராளுமன்ற தொகுதி உறுப்பினருடைய எண்ணிக்கையை கான்ஸ்டன்டா வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏன்னா இனிமேல் மக்கள் தொகை குறையத்தான் போகிறது. இது வந்து நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இதை ஒரு சந்தர்ப்பமாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு சாதகமான அரசியல் செல்வாக்குள்ள இடத்துல உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டுவதற்காக நீங்க யூ ஆர் ஹைஜாக்கிங் த கான்ஸ்டிடியூஷன் நான் சொல்றேன். நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனே வந்து நீங்க ஹைஜாக் பண்ணி உங்களுக்கு சார்பா பண்றீங்க. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லைங்கண்ணா, நான் மறுபடியும் அதே இடத்துல தான், விட்ட இடத்துல தான் நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க இந்த வந்து நம்பரை ஃப்ரீஸ் பண்ணிட்டு டீலிமிட்டேஷன் பண்ணுங்கன்றதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கான்னு நான் கேட்கிறேன். கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சென்சஸ் முடிஞ்ச உடனே மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த புதிய இடங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும், அந்த எண்ணிக்கை தேவை என்றால் கூட்டப்பட வேண்டும் இருக்குல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க போட்டியிட்ட தொகுதி உட்பட அப்படிதானே சார் நடந்திருக்கு. நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். வாஜ்பாய் அவர்கள் எடுத்த முடிவு என்ன? அன்னைக்கு எடுத்த டீலிமிட்டேஷன் முடிவு என்ன? கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு ஜெட்லி முன்மொழிஞ்சு அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணாங்க? நம்பர்ஸ் அப்படியே இருக்கும். 39 அப்படியே இருக்கும், 234 அப்படியே இருக்கும். அந்த தொகுதியினுடைய எல்லை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம். அதுதானே செஞ்சாங்க, அதைத்தானே இப்பவும் கேட்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க 1971ல தமிழக மக்கள் தொகை என்பது 3.5 கோடி அல்லது 4 கோடி. அது 3.5-4 கோடி மக்களுக்கு 39 எம்பி. இன்னைக்கு 8 கோடி தமிழர்களுக்கும் அதே 39 எம்பிங்கிறது தான் இப்ப பிரச்சனை. அப்போ அதிகமாக மக்கள் தொகை வரும்போது மக்கள் பிரதிநிதியாக இருப்பவருக்கு வந்து ஓவர் லோடட் ஆகுது. அப்படிங்கிறதுனால தான் கான்ஸ்டிடியூஷன் அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க, அந்த ஷரத்தே கொண்டு வந்தாங்க. நாளைக்கு தமிழ்நாடு மக்கள் தொகை 10 கோடி ஆனாலும் இதே எம்பி வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு கூட்டிக்கலாம். அதைத்தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் அதை அனுமதிக்குது. அந்த எண்ணிக்கை கூடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல வடக்கு சில மாநிலங்களுக்கு ஆதரவு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் கிழக்கு தெற்க கொஞ்சம் இருக்கலாம். பட் நாளைக்கு இந்த அரசியல் மாறலாம்ல. ஒரு காலத்தில் நீங்க நினைச்சீங்களா வடகிழக்கு மாகாணங்கள்ல 7 மாநிலங்களையும் பிஜேபி ஸ்வீப் பண்ணும்னு எனக்கா நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு அது நடந்திருக்குல்ல. அப்ப நாளைக்கு தெற்கே அது நடக்க என்ன இருக்கு? எங்களுக்கு வந்து 140 கோடி மக்களும் தான் முக்கியம், எல்லா மாநிலங்களும் தான் முக்கியம். அரசமைப்புல சொல்லப்பட்டிருக்கு என்பதனால தான் அதை செய்யறமே தவிர எங்கள் அரசியல் அல்ல அது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்கிறேன், இந்த டீலிமிட்டேஷனோட சேர்த்து பெண்களுக்கான இடஒதுக்கீடும் இதுல சேர்த்தே வருது. அப்படி சேர்த்து வரும்போது 846 இல்லாமலே பண்ணிருக்கலாம் சார். நரேந்திர மோடி அவர்கள் கடந்த தேர்தலில் முடிவு பண்ணியிருந்தாருன்னா 2023ல நீங்க வந்து அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தீங்களா 33% பெண்களுக்கு தருவது என்று. டீலிமிட்டேஷன் இல்லாமலேயே தமிழ்நாட்டில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் 50% கொடுத்தாச்சு. நீங்கள் விரும்பி இருந்தா இருக்கிற சீட்லயே எது பெண்களுக்கானதுன்னு நீங்க கொடுத்திருக்க முடியும். மாறாக நீங்க வந்து சென்சஸோடையும் அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷனோடையும் அதை லிங்க் பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க. இதே இதுல பெண்களுக்கு கொடுத்திருக்க முடியுமே. ஆமா, அது காரணம் என்னன்னா, இந்த 543 தொகுதி இருப்பதனால தான் இந்த நாட்டினுடைய பிரதான கட்சிகள் தங்கள் இடம் பறிபோய் விடும் என்பதனால தான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அவங்க மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு கண்டிருக்கிறார். நீங்க சோனியா காந்தி லோக்சபால சட்டப்படி கொடுக்கணும்னு சொல்லலன்னா கட்சிகள் தருவதில்லை. அது நடைமுறையில பார்த்தது. பெண்கள் தலைமை தாங்கின கட்சியிலேயே, அது ஜெயலலிதா அவர்கள் தலைமை தாங்கின கட்சினாலும் சரி, மாயாவதி தலைமை தாங்கின கட்சினாலும் சரி, சோனியா காந்தி தலைமை தாங்கின கட்சினாலும் கூட
கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட் பண்ணலன்னா, ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லலைன்னா இன்னைக்கு எஸ்சிக்கு இடம் இருக்காது. ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லலைன்னா பெண்களுக்கு இருக்காது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். இப்ப நீங்க சொல்றது மாதிரி அதைத்தான் நம்பர்ஸ் மோடி அதிகமாயிட்டதுனாலயே இதுவரைக்கும் நீங்க செய்யல. ரிசர்வ் சீட் இல்ல, விமனுக்கும் எஸ்சி ரிசர்வ் இல்லனா கட்சிகள் நிறுத்திடுவாங்களா? பெண்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு நீங்க கொண்டு வரல, அதை மோடி கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல 50% இருக்கு சார். உள்ளாட்சி தேர்தல்ல 50% இருக்கு சார். மோடி கொண்டது 33 கொண்டு வர சொன்னதாக இன்னும் கொண்டு வரல அவரு. தமிழ்நாட்டுல 50%ல உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு சார். 50 மேயர், 50% மேயர், 50% முனிசிபல் சேர்மன், 50% கவுன்சிலர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.